Good morning, students. NEET, JEE, CBSE பிள்ளைங்க இந்த கொஸ்டின்ஸை கவனிச்சுக்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். The degrees of freedom of a triatomic gas என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 21. அப்போது எனக்கு ட்ரையாட்டமிக் கேஸ் அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அது வந்து எனக்கு 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் அண்ட் ஜெட் ஆக்சிஸில் அது வந்து மூவ் ஆகும். அப்போ 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எனக்கு அகைன் இட் இஸ் ரொட்டேட் இன் தி ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரைட், ஸோ இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஜெட் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நான் ஏன் இந்த ஜெட் ஆக்சிஸ் மாற்றினா அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே ஜெட் இங்கே ஜெட்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே நான் வேறு இங்கே வேறு போட்டேன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் மாற்றினேன். ஸோ இங்கேயுமே எனக்கு 3 டிகிரி ஆஃப் ரொட்டேஷனல் இருக்குன்னா 3 ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அவ்வளோதான். ஸோ எனக்கு டெம்பரேச்சர் இருந்ததுன்னா, அதிகமான டெம்பரேச்சர் இருந்ததுன்னா 2 வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கொஸ்டினில் அது கேட்கல. ஸோ 3 + 3 = 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ், தேங்க்யூ.